Good morning. Andy, good morning சொல்ற லட்சணம் மாடி இது. This is good morning Sakti style. முரளி, யார் இது? அங்க பார் தெரியும். இந்த போஸ்டர் எல்லாம் ப்ரொஃபசர் தன் செலவுல அடிச்சு கொடுத்தாருடி. ப்ரொஃபசருக்கு அவன் மேல அவ்வளவு அன்பா? அன்பில்லடி, நடுக்கும். அப்போ லாஸ்ட் இயர் லா காலேஜ்ல அவன் தான் ஹீரோன்னு சொல்லு. யா, முரளினா லா காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் இப்படி தெரியாத இடமே இல்ல. வக்கீல் படிப்பு முடிச்சிட்டு இப்ப எங்க இருக்கானோ? இங்க தூங்க கூடாதுமா. ரேகா, I have checked with everybody, you know. ஸ்போர்ட்ஸ்ல, படிப்புல, போக்கிரித்தனம் எல்லாத்துலயுமே போன வருஷம் அந்த லா காலேஜ் முரளி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு போயிருக்காண்டி. அது மாத்திரம் இல்லம்மா, எங்கிட்ட வச்சிட்டு போன கடல்லையும் அந்த முரளி பையன் தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். சரியா 370 ரூபாய் 60 பைசா. பையன் பெரிய எடுத்து பையன் மாதிரி ஜோரா இருக்கான்னு எனக்கு கடனை கொடுத்தா ஒரு பைசா திரும்பி வரல. நீங்க சிரிக்கிறீங்க, என் வயிறு எரியுது. அவன் எங்க ராஜா மாதிரி இருக்கானோ? என்ன வக்கீல் ஐயா? வாக்கனகு, உன் சாமி என்ன சொல்லுது? இன்னும் பூக்காரி காணமேன்னு சொல்லுச்சு, நீ ஏன் வந்துட்ட? ஆமா, இன்னைக்கு என்ன கதம்பமா மல்லிகையா? கதம்பமே கொடு. நானும் மாச கணக்குல உங்ககிட்ட கடை சொல்லி பூ வாங்கி போடுறேன். அக்கவுண்ட்ல பூ தான் கிடைக்குது, ஆனா அம்மனோட அருள் கிடைக்க மாட்டேங்குது. நான் இருக்கும்போது நீ ஏன் கடன் வாங்கி அவஸ்தைப்படுற? என் கழுத்துல 3 முடிச்சு போடு சொல்றேன். வீட்டையே மல்லிகை தோட்டமா மாத்தி காமிக்கிறேன். கடைசியில் அதுதான் நடக்க போகுது. பூக்கடனை தேக்க முடியாதவன் பூக்காரியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லு ராசா. தாயே சக்தி, பராசக்தி, சீக்கிரமே எனக்கு ஒரு பெரிய கேஸா கொடுத்து என் சோத்துக்கு வழி பண்ணு. அப்படியே இந்த வாயாடிக்கு வாக்கப்படாம என்ன காப்பாத்து. சொல்ல மாட்ட பின்ன. சரி சரி, உன் துணிமணி அழுக்கா இருந்தா கூட துவைச்சு கொண்டாரு. அதெல்லாம் எது கனகு? சும்மா ரியா.
ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, நினைப்பிலையாவது சூடு இருக்கட்டுமே. வர்த்தா? பரம்பரை பரம்பரையா என் குடும்பத்துக்கு படியளக்கிற தாயே, உன்னை நம்பித்தான் என் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன கைவிட்டடாத தாயே. அடியே காமதேனு, ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டுட்டு வா. இந்தாங்க மாமா தண்ணி. இப்பதான் புரியுது. எல்லாரும் வரிசையா நில்லுங்கப்பா. ஏன் எரும மாட்டுக்கு கோபம் வரும்படியா யாரும் நடந்துக்காதீங்க. ஆமா. ஏயா பூபதி, வர வர பால் ஒரே தண்ணியா இருக்கே. யாரும் அறிவு கட்டவனா இருக்கான். பால் தண்ணியா இல்லாம கட்டி கட்டியாவா இருக்கு, பொட்டலம் கட்டி கொடுக்கற மாதிரி. இந்த பாலை குடிச்சு தாண்டா உன் பொண்டாட்டி வருஷத்துக்கு 2 புள்ளையா பெத்து தள்ளுறான். பால் ஊத்து மாமா. ஏண்டா பால் வாங்க வந்தியா நெய் வாங்க வந்தியா? இதுல பால் ஊத்துனா போதும் சம்மா. இதுல வாங்கினா மோந்து பார்த்தாலே பால் தீர்ந்து போமடா. கொண்டா இந்தா. கஞ்ச பசங்க வாங்க, இதான் நம்ம வக்கீல் வீடு. பாத்து பாத்து, ஒண்ணு இல்ல சாணி மேய்ச்சிடாதீங்க. ஆமா, பெரிய வக்கீல் சொல்ற மாட்டுக்கொட்டையில போட மாட்டிருக்காரு. அது வந்துங்க, இந்த மாட்டாஸ்பத்திரி டாக்டர் மாதிரி இவர் மாட்டாஸ்பத்திரி வக்கீல். ஆடு மாடு எருமை எல்லாத்துக்கும் கேஸ் பாப்பாரு. என்னையா பூபதி? என்னப்பா? ஏயா எருமைக்கெல்லாம் எனிமாவா கொடுத்திருக்க? இந்த நாத்தம் நாருது. அது கிடக்குது. ஆமா, நீ வீட்டு வாடகை பாக்கி, பால் பணம் பாக்கி, அதெல்லாம் எப்ப கறக்க போற? கறக்காம விட்டுருவோமா? அதுக்கு தானே பெரிய கறவை மாடா கூட்டி வந்திருக்கோம். பெரிய பார்ட்டியா, பணம் எப்படி வந்துரும்? ஏமா தாத்தாவுக்கு பால்ல கொஞ்சம் குங்கும உப்பு போட்டு குடுக்கறது எரும மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. இது தாத்தா இல்லையா, இதுக்கு பர்த்தா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா ஒன்னையும் பிடிச்சு கம்பத்துல கட்டுவாரு. இதுகிட்ட அந்த காலத்திலேயே பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க. என்ன? கொக்கொக்க குஹா டட்டக்க டஹா. ஏன் சொன்னவருக்கு என்ன திக்குவாய? கோமேத வாயில ஊத்தி விடுவாங்க. வாங்க. இதுதான் வீடுங்களா? வாங்க உட்காருங்க. முருகா, அவர்தான். என்ன பாரு மன்னிக்கணும், பெரிய சேரா இல்லாம போயிடுச்சு. உன் அளவுல ஷேர் பண்ணிக்கிட்டா நான் எப்படி உட்கார முடியும்? அது என் கற்பனைக்கு மீறின உருவமா இருக்கீங்க. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கீங்க? திருட்டீங்களா? கற்பழிச்சிட்டீங்களா? கொலையே பண்ணிட்டீங்களா? அட நீ வேற ஏன் தம்பி, நீ சொல்றதெல்லாம் விட பயங்கரமான ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன். ஐயோ, அப்படி என்னங்க செஞ்சிட்டீங்க? என் சக்திக்கு மீறி ஒருத்தன் மேல உட்காந்துட்டீங்களா? இல்ல, ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உன் வக்கீல்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஃபீஸா 200 ரூபாய் தரேன். 200 ரூபாயா? அப்ப பார்ட்டி பெருசுன்னு சொல்லு. பெரிய பார்ட்டியா? யானைகளுக்கே முன்னோடி இவர்தான்டா. வந்து பாரு. வணக்கம். அட பாவி நீயா? சார், என்ன சார் சட்டை பிடிக்கிறீங்க? அட நீ சும்மா இருப்பா. 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு அலையிறத இந்த பையன் தேடித்தானே. ராசத்தை மாத்திட்டேன்னா ஆளுமா மாறிடுவ. இப்ப பணத்துக்கு என்ன சொல்ற? ஏய், கேஸ் பிடிச்சிட லட்சணமா அது? ஆமா, நீ இவர்கிட்டயே கடன் வாங்கியிருப்பேன், எனக்கு என்ன தெரியும்? சார், இந்த ஒரு முறை அவரை மன்னிச்சு விட்டுருங்க சார். சார், இந்த மாச கடைசிக்குள்ள நான் வேற எவங்கிட்டயாவது கடன் வாங்கி உங்க கடன் அடைச்சிடுறேன் சார். லாஸ்ட் வாணி, சொன்னபடி பணம் வெள்ள கூண்டு ஏற்றிடுவேன். ஜாக்கிரதை. சாரி முரளி, உனக்கு கேஸ் கொண்டு வரேன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு கேஸ கொண்டாந்துச்சேன்டா. ராஜு, நம்ம கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னடா? லாயர் ரகுராம் கிட்ட ஒரு 6 மாசம் ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் என் சொந்த காலிலேயே நான் நின்னுடுவேன். சோ, உங்கள யாருக்குமே இந்த கத்தி சொந்தமானது இல்லையா? தெரியாது. குட். உங்க 3 பேர்ல யாருக்குமே இந்த கொலைக்கோ கத்திக்கோ சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா டாக்டர் வாக்குமூலப்படி இந்த கத்தியால தான் அந்த பெண் கொல்லப்பட்டிருக்கான்னு தெரியுது. அண்ட் சோ இந்த கத்தி தான் குற்றவாளிங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த கத்தி ஸ்ட்ராங் அண்ட் ஷார்ப், மேட் இன் இங்கிலாந்து. அருமையான கத்தி, காய்கறி வெட்ட கூட உதவும். இந்த பாவம் கத்தி. இது ஏன் கத்தி இல்லீங்க, அவங்க கத்திங்க. கத்தி என்னோட தானே, குத்துறது நீ தானே. நீங்க தானே கைய கால புடிச்சுக்கிட்டு குத்த சொன்னீங்க. That is all, Your Honor.
உங்க முன்னாடி யாருமே நிக்க முடியாது சார். ஹலோ ரேகா, சக்தி பேசுறேன். எனக்கு போன வருஷம் லா காலேஜ் மேகசின் வேணும்டி. அதுல முரளியோட போட்டோ வந்திருக்குன்னு லதா சொன்னா. அது நான் பார்க்கணும்டி. அழகா இருந்தாருன்னா லவ் பண்ண போறேன். நோ, திஸ் இஸ் லவ், சக்தி ஸ்டைல். தேங்க்யூ பேபி. சார். ஸ்டூபிட், பெல் அடிச்சுட்டு உள்ள வரதுல போன்ல பேசுனதெல்லாம் ஓட்ட கட்டிட்டு இருந்தியா மேம்? நோ வந்து நீங்க ரிசீவரை வச்சிருக்க அப்புறம் என்ன விஷயம்? மிஸ்டர் ரகுராமனை பார்க்கணும்னு. அப்பாவை எதுக்கு பார்க்கணும்? ஓ, அப்ப நீங்க மிஸ்டர் ரகுராமன டாக்டரா? குட் மார்னிங் மேடம். ஜால்ரா போடாதீங்க. எனக்கும் அப்பாவுக்கும் இத கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. சாரி மேடம், லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நான் பிஎல் பாஸ் பண்ணிருக்கேன். இப்ப எங்க அப்பா கிட்ட ஜூனியரா சேரணும்னு வந்திருக்கீங்க, அதானே? யூ ஆர் கரெக்ட். இங்க எதுவும் வேலை காலி இல்ல. மேடம் ப்ளீஸ். லா காலேஜ் முடிச்சிட்டு வரவங்க எல்லாம் இங்க அப்பா கிட்ட தான் ஜூனியரா சேரணும்னு வந்தா என்ன செய்யறது? டெய்லி இதே நியூசன்ஸா போச்சு. மேடம், கஷ்டப்பட்டு படிச்சேன். இப்ப படிச்சதுனால கஷ்டப்படுறேன். நீங்க மட்டும் ஒரே ஒரு தடவை உங்க அப்பா பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல வாட்ச்மேனை கூப்பிடட்டுமா? கூப்பிடுங்களேன், அவனுக்காச்சும் கொஞ்சம் இறக்க இருக்கான்னு பார்க்கலாம். You nonsense, get up. அடேங்கப்பா, இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய கெட் அவுட். கீப் இட் அப். அம்மா, ரேகாம அந்த புத்தகத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. தேங்க்யூ. வர்றம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்ல. பால் சாப்பிடுங்க மாமா. மாட்டு மடியை கழுவி விடாம வந்துட்டேன். பாவம், ஈ முக்கியம். இருப்புல வந்துடுறேன். பேசாம இந்த மனுஷன் எரும மாட்டிக்கிட்டே போய் பாய போட்டிருக்கலாம். பொட்டும் புண்ணாக்கும் திங்கிற பாவி எனக்கு வந்து புருஷனா வச்சிருக்கான். சக்தி டார்லிங், ஏன்பா இவ்வளவு லேட்டு? ஒரு சின்ன பார்ட்டிமா. அதுக்காக போங்க சாப்பிடலாம். எனக்கு நல்ல பசி. சக்தி, என்னப்பா தண்ணி வேணுமா? வேண்டாமா, சின்னமே அடிச்சா தாங்காது. உள்ளத உளறிடுவேன். உட்காந்து குடிச்சப்போ ஒண்ணுமே தெரியல. எந்திரிச்சு நின்னப்பதான் குடிச்ச அளவே தெரிஞ்சது. அப்பளம் வச்சுக்கிறியா? அப்பளம், ரசம் வச்சு. ரசம் சக்தி குட்டி, பிபி இருக்கிறவங்க குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்றதை கேட்கணும், இல்ல டாக்டர் சொல்றதையாவது கேட்கணும். சக்தி, குட் நைட். அடேங்கப்பா, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய கெட்டப்பு. அடையாண்டா,
கெட் அவுட்னு சொல்லிட்டா அப்புறம் அவ கெட்டப்ப பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? விடுற ஒரு ரசனை தான்டா. கிழிஞ்சது போ. என்ன மாதிரி அனாட்டமி அவளுக்கு. வீனஸ் செல்ல மாதிரி உடம்பு, ரோமன் நோஸ் மாதிரி மூக்கு, மோனோலிசா மாதிரி உதடு. சரியான தூங்கு மூஞ்சி பைய. எங்கிட்ட அந்த நேரத்துல இதோ வரேன். என்னடா அது? நாளையில இருந்து நமக்கு ஆகாரமே இதுதான். அட பாவி, ஏதுடா இவ்வளவு பால்? பூபதி வீட்டு எரும மடியில கைய வச்சேன். ராஸ்கல், திருட்டு பாலா? வேற வழி முரளி, இனிமே நமக்கு இத வச்சுதான் எல்லா ஐட்டமும். பால் போளி, பால் கோவா, பால் பாயசம், எல்லாமே பால். மாட்டிக்கிட்டா அடி விழும் செருப்பால். அதுவும் பால் தாண்டா. சக்தி, அது வரார் பாரு. அவர்தான் ப்ரொஃபசர் ஜேம்ஸ். முரளிக்கு ரொம்ப வேண்டியவரா. குட் மார்னிங் சார். எஸ், ஐ எம் சக்தி, மிஸ்டர் ரகுராமனோட டாட்டர். ரகுராமனுடைய பொண்ணானே. அப்பா எப்படிமா இருக்கார்? அவரு நிறைய கொலைகாரங்களை தப்பிக்க விட்டுட்டு இருக்காரு சார். லீடிங் கிரிமினல் லாயரோட பொண்ணாச்சேனி உனக்கு பேச கத்து தரணுமா? ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், எங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல பழைய மாணவர்கள் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதுக்கு அங்க படிச்ச அவர் பேர் என்னடி? முரளி. முரளிங்கிற ஓல்ட் ஸ்டூடெண்டோட அட்ரஸ் கொஞ்சம் வேணும் சார். முரளி? ஐ எம் சாரிமா. காலேஜில இருந்து போனவன் தான். அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே வரல. உங்க அப்பா மாதிரி அவனும் வேற ஏதாச்சும் ஊர்ல பெரிய லாயரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, ஐ see. அப்படி ஏதாச்சும் அவருடைய பிரசன்ட் அட்ரஸ் கிடைச்சதுன்னா நான் உனக்கு போன் பண்றேன். ஓகே? தேங்க்யூ சார். சக்தி, போன வருஷம் லா காலேஜில் நடந்த பாட்டு போட்டிய ரெக்கார்ட் பண்ணி வச்சேன்னு சொன்னேன்ல, அந்த கேசட் கிடைச்சிட்டுதுடி. இதுல முரளியோட பாட்டு இருக்கு டார்லிங். டக டக ஜிகு ஜிகு டக டக ஜிகு ஜிகு வந்தாள். டக டக ஜிகு ஜிகு டக டக ஜிகு ஜிகு கங்கை. டக டக ஜிகு ஜிகு டக டக ஜிகு ஜிகு வந்தாள். ஏண்டி? ஒண்ணும் இல்ல. ஏய், சும்மா சொல்லுடி. நான் அவரை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன். இப்போ அவரை பார்த்து சாரி சொல்ல கூட வழி இல்லாம போச்சுடி. இப்ப என்னடி? அவரை பார்த்து சாரி சொல்லணும், அவ்வளவுதானே? முடிஞ்சா ஐ லவ் யூன்னு சொல்லலான்னு இருக்கேன். அப்ப கோர்ட்டுக்கு போ, காலையில அவரை பார்க்கலாம். என்னடி சொல்ற? ஆமாண்டி, முரளி வக்கீல் தானே. ப்ரோ நோட் எழுதி பொழைக்கிறதுக்காவது கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும். குட் ஐடியா. ஐயா, நான் கொலை பண்ணாதவன், கொலை பண்ண இவன் கூட வந்தவன். நான் பேசலாங்களா? நீ பேசி என்னத்தையா சாதிக்க போற? அங்க பாரு, உங்கள மாதிரியே பேசி சாதிக்க முடியாத ஒருத்தனை. வாட்ச்மேன், ஒரே ஒரு தடவை சாரை பார்த்துட்டு போறேன் ப்ளீஸ். நீங்க ஏன் சார் அவரோட ஆர்டர் இல்லாம உங்களை உள்ள விட்டா என்ன தொலைச்சிருவார்? ஏதோ எங்கிட்ட ஜூனியர் ஆச்சரணம்னு வந்திருக்கான் போல இருக்கு. ஆஃப்டர் ஆல் என் வாட்ச்மேனோட வாதாடியே இவனால உள்ள வர முடியலையே. நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி வாதாடி எப்படி இவன் கேஸ் ஜெயிக்க போறான்? யோயோ, அவரே என்ன கைகாட்டி கூப்பிடாரு, விடியா. வாட்ச்மேன், யாரையும் உள்ள விடாத. Ask him to get out. புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க கேஸ் ஜெயிச்சிரும். அப்பா, என்னம்மா, இன்னைக்கு
காலேஜ் போலையா? நானும் உங்க கூட கோர்ட்டுக்கு வர போறேன். சேச்சா, காலேஜ் கட் பண்ணிட்டு சுத்த கூடாதுமா. நான் ஒன்னும் சுத்தலையே, உங்க ஆர்குமெண்ட பாக்கிறதுக்கு தானே வரேங்கிறேன். வேண்டாம்மா, நானே உன்னை இன்னொரு நாளைக்கு. சரி, நீங்க போலாம். சக்தி, நீங்க தான் போகலாங்கிறேன்ல. சரி சரி, கோச்சுக்காத, வாமா. நத்திங் டூயிங், நான் வரல. ஐ எம் சாரி யுவர் ஆனர், ப்ளீஸ். ஓகே மை லார்ட், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுக்காக நான் வரேன். உன் பிடிவாதம் இருக்கே, அப்பப்பா. உங்க பிடிவாதம் இருக்கே, அம்மம்மா. இன்னும் ஏன் சார் நிக்கிறீங்க? அவர் தான் கோர்ட்டுக்கு போயிட்டார்ல, போங்க போங்க. உயிரை கொடுத்து படிச்சுட்டு இப்படி அவமானப்படுறதுக்கு ஊர்ல போய் கழுத மேய்க்கலாம். கூப்பிட்டீங்களாமா? இவர் ரீசெண்டா நம்ம வீட்டு பக்கம் வந்தாரா? காலையில கூட வந்திருந்தாரு. ஆமாங்கம்மா, நான் தான் அவரை இங்க வரக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சேன். நான்சென்ஸ். யார் வேணும் உன்னை அப்படி பண்ண சொன்னது? அப்போதாமா. இந்த அப்பாவை முதல்ல ஏதாவது ஒரு கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளணும். அவர் வந்தப்ப நான் எங்க போயிருந்தேன்? நீங்க காலையில அப்பா கூட கோர்ட்டுக்கு போகும்போது அந்த ஆள் நம்ம காம்பவுண்ட் சோத்தோரமா தாமா நின்னுட்டு இருந்தாரு. சுவத்தோரமா நின்னுட்டு இருந்தாரா? மை காட். இனி அந்த ஆளு இந்த ஊர்லயே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேமா. ஏ, உயிரை கொடுத்து படிச்சுட்டு இப்படி அவமானப்படுறதுக்கு ஊருக்கு போய் கழுத மேய்க்கலாம்னு போயிட்டாருமா. ஹலோ ஹலோ, யாரு? சக்தியா? நான் ஜேம்ஸ் பேசுறேம்மா. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க சார். என் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தனை கொப்பா கிட்ட சொல்லி ஜூனியரா சேர்த்து விடணும். அப்படியா? அது வேற யாரும் இல்லம்மா, அன்னைக்கு நீ அட்ரஸ் கேட்டு வந்தியே அதே முரளிதான். இப்ப ஒரு அட்ரஸ் தெரியுமா சார் உங்களுக்கு? ஓஎஸ் தெரியுமா, சொல்றேன் எழுதிக்க. மறந்து தானே சார் எழுதிக்கணும், சொல்லுங்க. மிஸ்டர் முரளி. ஓகே சார், தேங்க்யூ. அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட்ரஸ் கிடைச்சதுனால தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் வந்து மிஸ்டர் முரளி, அன்னைக்கு உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்காம கண்டுபடி திட்டி அனுப்பிச்சிட்டேன். இப்ப யாருன்னு தெரிஞ்சுட்டு திட்ட வந்தீங்களா? பின்ன why should I funk? முரளி, I'm சக்தி. காலேஜில் புதுசா ஜாயின் பண்றப்போ உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஐ லவ் யூன்னு சொல்ற அளவுக்கு. லவ்வா? பணம் இல்லாதவங்கள மனுஷராவே மதிக்காத கூட்டமாச்சே நீங்க. நீங்க பணம் இல்லாதவன் நினைக்கிறீங்க? எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களை பெரிய லாயர் ஆக்கிடுவாரு. வாங்க போலாம். பணக்கார பொண்ணு இல்லையா, அதான் கார் எடுத்துட்டு காய்கறி வாங்க போற மாதிரி காதலையும் வாங்கிடலாங்கிற அகம்பாவம். முரளி, இனிமே உங்க அப்பாவை சந்திக்கிறதுங்கிறது அவருக்கு சரிசமமா கோர்ட்ல தானே தவிர உங்க வீட்டுல இல்ல. அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல காதல், மண்ணாங்கட்டி, மத்ததெல்லாம். அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி அநாகரிகமா கத்தல,
நிதானமா பண்பாட்டோட சொல்றேன். ப்ளீஸ் கெட் அவுட். I mean what I said just now. ஏய், யாரா அது? ரகுராமன் டாக்டர். என்னடா சொல்ற நீ? உன் கனவு தேவதை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாளா? தேவதைங்க கனவுல வந்தா தான் அழகா இருப்பாங்க, வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாங்க. இந்த கதை தானே வேணாங்கிறது. ஒத்து வராம தான் உன் கவுனை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அவகிட்ட. கவுன் மேடம், மேடம் மேடம். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு நான் இன்னும் போகல. அப்பாவையும் என்னையும் எடுத்தெறிஞ்சு பேசுனீங்களே, உங்க சுயமரியாதை. ஐ லைக் இட். அதெல்லாம் சரிதான், கவுன் என்னோடது. Still, I love you. ஐயோ ஐயோ அம்மா, காமதேனு நீயா? அம்மா என்ன மன்னிச்சிருமா, எனக்கு பசி, வேற வழி தெரியல, அதான் எருமை பாலுக்கு வந்தேன். அம்மா சத்தியமா சொல்றேன், என்ன மன்னிச்சு விட்டு, இனிமே இந்த பக்கம் நான் சத்தியமா எட்டு கூட பார்க்க மாட்டேமா. அப்பா ஏண்டா ராஜு, இப்பதான் திருட்டு பால் கறக்கிறத விட்டுட்டியே, அப்புறம் ராத்திரி நேரத்துல மாட்டு கொட்டையில இன்னும் என்னடா வேலை? அப்ப எருமை பால், இப்ப இன்பத்து பால். என்னடா சொல்ற? சப்போஸ் இது உனக்கு. என்னடா? என் பணக்கார மாமா எனக்கு பொண்ணு தரேன்னு எழுதிருக்காரா? யாரு? உன் பெரிய மாமா சுந்தரமா? அவரேதான். அனாதை பயலா இருந்த என்ன இங்க அனுப்பி படிக்க வைக்க பார்த்தாரு, நமக்கு யாருல. அவர் உனக்கு அனுப்பின பணத்துல இல்லாண்டா நான் படிச்சேன். நீ படிச்சான்னா நான் படிச்சான்னு மொத்தத்துல படிச்சா சோத்துக்கு லாட்டரி அடிக்க வேண்டியதுதான் தெரிஞ்சு போச்சே. இனிமேலும் நீ என் கூட வந்துட்டு கஷ்டப்படாம நீயாச்சும் ஊர்ல போய் செட்டில் ஆயிடு. முரளி, ஆமா, என் சிநேகித சோறு போடாது, பட்னி தான் போடும். நீ ஊருக்கே போயிடு. ஏண்டி, ஊட்டி பிக்னிக் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இப்ப கடைசியில கால வர்றியடி? ஊட்டி மாச்சு மண்ணு மாச்சு, நான் எங்கேயுமே வரல. ஏய், ஏண்டி பின்ன என்னடி, நான் லெட்டர் போட்டேன், நேர்ல போனேன், எப்படி எல்லாம் என் பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ண, எதையுமே நம்ப மாட்டேன். ஏன்னா நீ பணக்காரி, உங்க அப்பா ஆமாவினே சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? யாரடி? எல்லாம் அந்த முரளி குரங்குதான். அந்த ஆளு இங்கதான் இருக்கானா? அதான் நீ இங்க வந்து உட்காந்துட்டியா? அவன் உன்னை தட்டி கழிக்கிறான்னா போய் சரதான்ட்டு போக வேண்டியதானே? இப்ப நீ சொன்ன பாரு, இதத்தான் அவ பணக்கார புத்திங்கிறான். ஆனா நான் அப்படி உதறி எறிய தயாரா இல்ல. இப்ப அவன் உன்னை லவ் பண்ணணும், அவ்வளவுதானடி? அவ்வளவுதானா? என்ன லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன தவிர வேற யாரையுமே நினைக்காம இருக்கணும். அதுக்காக நீ எது வேணாலும் செய்வியாடி? ஓ, அப்படின்னா அவருக்கு என்னடி சொல்ற? ஆமாண்டி, காதல்ல ஒரு முத்தத்துக்கு என்ன வேகம் தெரியுமா? ஒரு ராக்கெட்டோட வேகம். உன்ன மாதிரி ஒரு அழகான வயசு பொண்ணு ஒரு கிஸ் அடிச்சுட்டு ஓடி வந்துட்டா, அதுக்கப்புறம் எந்த வாலிப பையனாவது உன்னை மறக்க முடியுமாடி? உருகிட மாட்டான்.
ஏண்டா முரளி, நீயும் தூங்க மாட்டேன்ற, என்னையும். அது சரி, ஏன் இப்படி புரண்டு புரண்டு படுக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்டுட்டு கிஸ் பண்ணிட்டு வந்துட்டேனே, முரளி என்ன சீப்பா நினைச்சுக்குவாரோ? எஸ், கமிங். I love you. I have always loved you. முரளி, கொடபிடிக்க காத்து சில்லுன்னு வீசுதடி, கொஞ்சம் திரும்பு என்ன பார்த்து போகுதே. கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ளீஸ். எஸ், நியூயார்க் காலா கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ ஹலோ, ஜெகராமனா? நான் அரசு பேசுறேன்டா. எப்படி இருக்க? ஃபைன். உன் சன் எப்படா இருக்கான்? ஆமாண்டா, ஊட்டியில இருக்கிற சன்ன பத்தி அமெரிக்காவில இருக்கிற அப்பங்கிட்ட கேளு. ராஸ்கல். சாரிடா, நானும் ஊட்டிக்கு போகணும்னு நினைக்கிறது முடியறது இல்ல. டோன்ட் வரி, இனிமே உன் மகளை பாக்குறதுக்காவது நீ ஊட்டிக்கு போயே தான் தீரணும். என்னடா சொல்ற? சக்தி என் மருமகன்னு சொல்றேன். உதப்பேன். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பொண்ணு கேக்குறது போன்ல ஏடா கேக்குறது? டேய், ஐ அம் ஆன் தி வே. ஏற்கனவே பேசி முடிச்ச விஷயம் தானடா அது. அது கரெக்ட். நேர்ல மரியாதையோட வா. மரியாதையோட என் பொண்ணை உன் பையனுக்கு தர்றேன். என்னது? நீங்க பார்க்க கூடாத விஷயம். அது என்ன அப்படி ஒரு விஷயம்? தரமாட்டேன். குடு. தரமாட்டேன். அப்படி என்ன எங்கிட்டயே ஒளி மறைவு? அதுக்காக நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கணுமா? இப்பவே கேட்க மாட்டேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கேட்பேன்? நான் ஒண்ணும் உங்க அடிமை இல்ல. மைண்ட் இட். Then go to hell. நான்சென்ஸ். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதெல்லாம் நான்சென்ஸ் சொன்னா பல்ல தட்டிடுவேன். அதுக்கு வேற ஆளை பாருங்க. அதான் போடி. சதா போ. தாங்கறியா? நீ என்ன பெரிய இவ? உன்ன மாதிரி 1000 பேர் கிடைப்பாளுங்க. ஆமா, ஒருத்திய வச்சு சோறு போட துப்பு இல்ல. 1000 பேர் கிடைப்பாளுங்களாம். நான் தான் கையால் ஆதவனாச்சே, அப்புறம் எதுக்கு அணைப்பு? சாரி மகளே, வாய் தவிர சொல்லிட்டேன். நம்ம சண்டைக்கே காரணம் இதுதானே? நான் ஒண்ணு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லி அது ஒண்ணும் இல்ல, என் குழந்தை வயசு போட்டோ. இப்ப திருப்தி தானே? போட்டோல இருக்கிற மச்சான் இன்னும் அதே இடத்துல இருக்கான்னு பாக்கணும். உனக்கு 100 ஆயுசுமா. உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
நானும் என்ன பத்தி தான் பேச வந்திருக்கேன். என்ன விஷயம்? உங்களுக்கு செலவு வைக்க போறேன். நீ என்ன செலவு? ஏன் கல்யாண செலவு? எஸ், நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவருக்கே நீங்க என்ன கட்டி வைக்க போறீங்க? நீங்க, நான், அவரு 3 பேரும் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்க போறோம். That's all. ஓகே? அப்படியா? யாருமா அந்த பையன்? அதுக்கு தான் நான் இங்க வர சொல்லிருக்கேனே. முரளி, சத்தியமா சக்தி தானே உன்னை இங்க வர சொன்னா? ஆமா. இல்ல அடிக்கடி விழுந்தா ஓடுறது கூட வழி இருக்காது போல் இருக்க. நீயா? ஹாய் முரளி, வாங்க வாங்க. வாங்கத்தானே வந்திருக்கோம். அப்பா, மிஸ்டர் முரளி BABL உங்க ரகம்தான். ஹலோ முரளி. அவரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜு. ஹலோ. ராஜு, நீங்க என்ன செய்றீங்க? அத தாங்க பிறந்ததுலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு முடிவுக்கு வர முடியல. சரி. ஐயோ, எங்கேயோ போகுதுடா சோஃபா. முரளி, என்ன சாப்பிடுறீங்க? 2 இட்லி 2 பட்டர் மசாலா. மத்தபடி வீட்டுல என்ன இருக்கோ கொண்டுறலாம். ஆனா அந்த பால் ஐட்டம் மட்டும் வேண்டாம். ஏன் திகட்டி போச்சு. ஓகே, I will give you a heavy tiffin. ஆனா பில்ல கொண்டாந்துறாதீங்க. அப்பா, நீங்க பேசிட்டு இருங்க. யா. உங்களை கோர்ட்ல பல நாள் பார்த்திருக்கேன். உன்னை தெருவுல பல நாள் பார்த்திருக்கேன். சார், யூ ராஸ்கல். வார்த்தை பெருசா இருக்கும்னு அப்பவே நினைச்சேன். என்ன துணிச்சல் இருந்தா என் பொண்ண கல்யாணம்னு பேசுற அளவுக்கு மாத்திருப்பேன். அது தப்புதான் சார். வாடா போயிடலாம். சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தொலைச்சிருவேன். எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு உன்னை ஆளே அட்ரஸ் தெரியாம பண்ணிடுவேன். என் அட்ரஸ் தேடி வந்ததே உங்க பொண்ணுதான். ரிமெம்பர் இட். ரிமெம்பர் இட். அவ விளையாட்டு குழந்தை. என் பணம் காசுக்காக தான் நீ அவளை மயக்கிருக்க. என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டீங்க. நோ, உன்னை நான் மனுஷனாவே நினைக்கல. காரணம், நான் ஏழை. அப்ப விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும். இப்படி நீங்க இன்சல்ட் பண்றது உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சா பயமுறுத்துறியா? பயப்படாதீங்க, நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டேட்டஸ் உள்ளவனுக்கு தாண்டா. உனக்கு இருக்கிறது ஏழை குறும்பு. இது பணக்கார திமிரு. எப்ப நானும் உங்க அளவுக்கு பேர் வாங்கி நீங்களே என்ன பெரிய லாயர் ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் எங்க 2 பேருக்கு கல்யாணம். Now I respect your self-respect, Mr. Murali. எனக்கு தெரியும் டாடி, இவரை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும்னு. சாப்பிடுங்க. வேண்டாம். ஏன்? மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் மாமனார் வீட்டுல கை நினைக்கணும் இல்லீங்களா மிஸ்டர் ரகுராமன்? You are correct. சக்தி, நீங்க உடனே என் கூட பேச வேண்டாம். என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. பின்ன என்ன, என் பர்த்டேக்காக எங்க வீட்டுக்கு கூட்டாலும் வரமாட்டேங்கிறீங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டாலும் வரமாட்டேங்கிறீங்களே. அதுக்கெல்லாம் என்கிட்ட பண வசதி இல்ல. நான் தான் பே பண்றேன்னு சொன்னேன்ல. ஐ எம் சாரி. அடுத்தவங்க பணத்துல. அப்போ நான் அடுத்தவளா? உன் பணம் அடுத்தது. இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்பா கிட்ட ஜூனியரா சேருங்கன்னு சொன்னாலும் கேக்குறது இல்ல. அப்புறம் எங்க பெருசா சம்பாதிக்கிறது? ஆமா, உங்க அப்பா கிட்ட ஜூனியரா சேர்ந்துட்டாலும் சரி, உங்க செலவுலயே என் பர்த்டே கொண்டாடிடுவோம். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? 50 NP. 50 NPக்கு என்ன கிடைக்கும்? சில்லறை கிடைக்கும். ஜோக் அடிக்காதீங்க, பத்திக்கிட்டு வருது. சரி, போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. Many happy returns, my tea party. I'm kissing you now. I do. என்ன? ஒரே ஹாட். உங்க சம்பந்தப்பட்டது எல்லாமே ஹாட் தான். நாக்கு எரியுது. தண்ணி வாங்கி வரட்டுமா? வேண்டாம். Then cool now. இல்லை.
ஆஹா டில்லி எருமைதான் என்ன வாட்ட சாட்டமா இருக்குது. எங்க போயிட்டா? எருமையா உதச்சிச்சு. என்ன காப்பாத்துறா? சார் சார் மூணாவது இனிமே நீங்க 2 பேரும் 1 நிமிஷம் கூட இருக்கப்படாது. சார் நடுராத்திரியே திருப்பி காலி பண்ண சொன்னா எங்க சார் போறது? நானும் நடுராத்திரி தான் பார்த்தேன் அக்கிரமத்தை. சாரி சார், தப்பு நடந்துருச்சு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப நீங்க கிளம்பல, நானே வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில எறிஞ்சிருவேன். வேண்டாம் சார், நாங்களே காலி பண்ணிடுறோம். அம்மா தாயே வாபடி. காமோ இனிமேலாவது திருந்தி வாழுமா? தொடர படவா. வெட்டி எறிஞ்சு என்னால முடியல. எல்லாம் நீயே பேக் பண்ணிடுறியா? சொல்ற உன்னால எனக்கு கிட்ட பேரு பேச 3 போய் சொல்ல. நீ போறையா, நீ இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்காத. ஒரு எருமை மாட்டை வாங்கி கட்டி பூஜை பண்ணு. அதுக்குதான் நீ லாய்க்கு. அண்ணே நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. அப்ப நாங்க வர்றோம். சார், இங்க பக்கத்து வீட்டுல முரளின்னு ஒருத்தர் இருந்தாரு. முரளியாவது புரளியாவது இங்க எவனும் கிடையாது. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கிற, அவனுக்கு சாவகாசம் வச்சுக்காத, ஆபத்து. நேர்ல பார்த்தவரு இவரையே கேளு. அதை ஏமா கேக்குறேன்? அவனுங்களுக்கு 1000 பொம்பளைங்களோட சகவாசம். குடி வச்சு இவர் குடியே, அது வேற ஏன் அசிங்கம். அதனால அவனுங்களை வீட்டை விட்டே துரத்திட்டார். நான் தரத்துல என்ன தப்புன்னு அந்த பக்கத்து விட்டு பூக்காரிட்டு போயிட்டானுங்களே. கனகு, போக்கிடமே இல்லாத எனக்கு பூக்களுக்கு மத்தியில் இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கே, உனக்கு என்ன கைமாறு செய்யறதுனே தெரியல. இந்த அனாதை வீட்டுல பூ இருக்கு, ஆனா பூ வச்சு விட ஆள் இல்லையேதான் உன்னை கூட்டியாந்த. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னால சிரிக்க முடியல. கூடிய சீக்கிரம் வேற வீடு பார்த்து நான் குடி போயணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா? நான் இங்க இருந்தா கல்யாண சீசன்ல உன் பூதான் விலை போகுமே தவிர நீ விலை போக மாட்டேன். வேற யாருக்கும் நான் விலை போயிடக்கூடாதுன்னுதான் அண்ணாட சாமியை கும்பிடுறேன். கனகு, நான் சொல்றத கேளு. வேற எதுவும் சொல்லிடாதயா. நம்ம கல்யாணம் பொய்யா போயிட்டாலும் அந்த நினைப்பாவது நெசமா இருக்கட்டுமே. தயா வெத்தல மாத்திக்கலாம். முரளி, சக்தி, ஒரு நிமிஷம் வெளியில வர முடியுமா? வந்து அந்த பழைய வீட்டுல நோ எக்ஸ்பிளனேஷன். நான் இன்னும் உங்களை நம்புறேன். அட்லீஸ்ட் நல்லவராக்க முடியும்னு. உன் நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாம முதல்ல இங்க இருந்து என் கூட கிளம்புங்க. எங்க? ஏன் வீட்டுக்கு. சக்தி, அங்க வந்தா எனக்கு மரியாதையே இருக்காது. இங்க இருந்தீங்கன்னா என்கிட்டயே உங்களுக்கு மரியாதை இருக்காது. ஒரு நம்ம நிதானமா எல்லாத்தையும். இப்ப எங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? சாரி, வர்ற நிலைமையில நான் இல்லை. பட் உன் அவசரமும் ஆத்திரமும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அவகிட்டயே போய் வெத்தலை பாக்கு மாத்திக்கோங்க. போங்க. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என் கல்யாணத்துல மண்ணை போட்டுடாதீங்க. நீ என்ன சொல்ற முரளி ஐயா? இப்பதான் மத்த பொம்பளையோட சவகாசத்தை விட்டுட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காரு. அடுத்த வாரம் எனக்கும் அவருக்கும் கல்யாணம்னு சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்கம்மா. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டேன். குட், நல்லா பூ தொடுத்திருக்க. இது என் கல்யாணத்துக்காக நான் செஞ்ச பூ வேலை. நான் சொன்னதை உங்க பொண்ணு நம்பிடுங்களா? நம்புறதா? அவ குழந்தம்மா. எவ்வளவுக்கு எவ்வளவு பிடிவாதக்காரியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவசரக்காரி. தனக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சா உடனே யாரா இருந்தாலும் உதறி எரிஞ்சிட்டு போயிடுவான்.
நான் சொன்னேன்னு சொல்லி அக்கௌண்டன்ட்ட பணம் வாங்கிட்டு போ. பணம் வேண்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே எப்படியாச்சும் முரளி ஐயாவுக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆயுசுக்கும் உங்க காலுக்கு நான் பூ போட்டுட்டு இருப்பேன். நீ கவலையே படாத, போ. வீடியோ டேப்ல பிரின்ஸ் சார்லஸோட கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. அப்பா, நாளைக்கு நம்ம வீட்டுல நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். முரளியை வர சொல்லிடுமா? வேண்டாம்ப்பா. ஏம்மா? முரளி எனக்கு புருஷன் இல்லைன்னு நான் ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டேப்பா. சக்தி. ஆமாப்பா, நானும் நீங்களும் நினைச்ச அளவுக்கு அவர் அவ்வளவு நல்லவர் இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஊர்ல எல்லாரையும் அழைச்சிட்டேன். ஃபங்க்ஷன் நடத்தலைன்னா அதுக்கப்புறம் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அதுக்காக தெரிஞ்சே கிணத்துல வேளாமாப்பா. நான் வேணா முரளி கூட பேசி பார்க்கட்டுமாம்மா? நானும் உன்ன மாதிரி திடீர்னு முடிவெடுக்க முடியாதுமா. ஏன்னா இது கல்யாணம் மாத்திரம் இல்ல, என் கௌரவமும் கூட. சரிப்பா, கல்யாணத்தை வச்சுக்கோங்க. உங்க கௌரவத்துக்காக மாப்பிள்ளைய மட்டும் மாத்திடுங்க. எனக்காக. நீங்க ஒரு கல்லுக்கு வேணாலும் கட்டி வைங்க, ஆனா அந்த முரளிக்கு வேண்டாம்ப்பா. சக்தி குட்டி, என்கிட்டயே கோச்சிட்டு போயிட்டியா? இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிக்கட்டும். உங்க அப்பா அளவுக்கு என்ன, அவரை விட பாப்புலர் லாயர் ஆயிடுவேன். அப்புறம் வர்றவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு. சார், போஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பெரிய வீடு இல்ல? ஆமா. ஆனா ஜனங்க சம்பந்தமே இல்லாம தனியா இருக்கு. என்ன மாதிரியே. ஐ மீன் நம்ம கல்யாணத்துக்கு முந்தி. நீங்க உங்க அப்பா அம்மாவோட தானே இருந்திருப்பீங்க? அவங்க ஸ்டேட்ஸ்ல, நான் ஊட்டியில. சின்ன குழந்தையில இருந்தே நான் இந்த வீட்டுல அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிற அடிப்படை சொந்த பந்தமே இல்லாம வளர்ந்துட்டவன் நான். அதனால எனக்கு நார்மலான அன்பிலேயோ பாசத்திலேயோ நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அப்படின்னு I am the poorest rich man. Come on, let's go inside.
ஃபேண்டாஸ்டிக். நீயே அழகு, நீ துடிக்கிறது பேரழகு. என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்காவா? என் தங்க நீ. ஆமா, எதுக்கு இவ்ளோ பெரிய ஊதுபத்தியை வாங்கி வச்சிருக்கீங்க? வாசனைக்கா? வாசனைக்கும் தான். லவ்லி. பட்டு மாதிரி என்ன இதமான உதடு. உனக்கு ஒரு புது அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு. லவ்லி. சக்தி, வாமா. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் விஸ்வம். எப்படி இருக்க தம்பி? கர்த்தருடைய தயவுல நல்லா இருக்கேன் ஃபாதர். பாத்தீங்களா, தம்பி மாதிரி இவ்வளவு பெருந்தன்மையா இருந்துட்டா சர்ச்சா கோயிலாங்கிற சர்ச்சைக்கே இடம் இல்லையே. அம்மா, நீ ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு. 1000ல் ஒரு வார்த்தைங்க. ரொம்ப புகழ்றீங்க, அதுவும் அவ முன்னால. ஃபாதர், நீங்க என்னமோ ஏழை குழந்தைங்களுக்கு துணிமணி புஸ்தகம் எல்லாம் வாங்கி தரணும்னு. ஆமாம் தம்பி, அதுக்குதான் ஊருக்குள்ள நிதி வசூலுக்காக போயிட்டு இருக்கோம். ஏன் ஃபாதர் என்கிட்ட வரல? எடுத்ததுக்கெல்லாம் உன்கிட்டயே டொனேஷனுக்கு வர்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குப்பா. என்ன ஃபாதர், அந்த மாதிரி தயக்கம் உங்களுக்கு வரலாமா? நாளைக்கு நீங்க பங்களாவுக்கு வாங்க. வர ஃபாதர். சக்தி, பெரியவங்க கிட்ட உத்தரவு வாங்கிக்குமா. நல்லா இருமா. ஈரானில் திருடியவனின் விரலை வெட்டினார்கள். பஸ் விபத்தில் பயணியின் கால் பறிபோனது. சமையலறையில் விபத்து. டேய், மரியாதை மனசோட இருக்கணும்டா. இப்படி கால கைய புடிச்சு அலையிறது எனக்கு பிடிக்காது. அட ராஸ்கோலு, காலாட்டினா வெட்டுப்பட்டுமே நினைச்சு பிடிச்சா திமிராம பேசுற. உங்க முதலாளிக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரகம் பிடிக்குமுங்க. ரகம்னா சமையல் ரகம் தானே? அவங்க நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா வேலை செய்றீங்களா? காலம் பூராவுமே இந்த பங்களா காம்பவுண்டுக்குள்ளதானே? ஆமாங்க. வெளியில எங்கேயுமே போறது இல்லையா? இல்லீங்க. நீங்க இப்ப எப்படியோ அப்படித்தான் நாங்களும். ஆயுசுக்கும் அடிமைதானா? ஆமாங்க.
அம்மா ஒல வைக்கிறவனுக்கே ஒல வச்சுக்காதீங்கம்மா. நீங்க இங்க எஸ்டேட்டுக்கு மட்டும்தான் மேனேஜரா இல்ல வீட்டுக்குமா? எல்லாத்துக்கும். உங்க முதலாளி எங்க போயிருக்காரு? வெளியே. அது எனக்கு தெரியும். எந்த இடத்துக்குன்னு கேட்டேன். தெரியாது. எப்ப வருவாரு? சொல்லல. உங்க முதலாளிய பார்த்தா ஏன் எல்லாரும் இப்படி நடுங்குறீங்க? பயம். அவர் என்ன கொலையா செஞ்சிடுவாரு? செய்யலாம். ஏன் ஒரு வார்த்தைக்கு மேல பேச மாட்டீங்களா? மாட்டேன். 2 வார்த்தை கூட பேச மாட்டீங்களா? மாட்டேன். உட்காரலாமா? கூடாது. மறி கொடுத்து இப்படி வாயி. என்னையா நல்ல வேலை கிட்டுவோட பேசிட்டு இருக்கும்போது முதலாளியை பத்தி நான் ஏதாச்சும் வளரி இருப்பேன். அதுக்குள்ள அவர் சம்சாரம் வந்துட்டாங்களா? கப்சிப்புன்னு வாயை மூடிட்டு பாவையா அந்த பொண்ணு பெரிய இடம் சொத்து சுகம்னு பெத்தவன் நினைச்சு ஏமாந்து பொண்ணை கட்டி கொடுத்துட்டான். காசுக்கு உடம்பு விக்கிற ஜென்மங்களே இந்த பங்களாவுக்கு வந்தா கதறி அடிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. பொஞ்சாதியா இருந்துகிட்டு பாவம் இந்த பொண்ணு என்ன பாடுபட போகுதோ பரிதாபையா. அதாண்டி தலையெடுத்துங்கிறது. ஏய்யா நம்ம முதலாளிக்கு மாத்திரம் இந்த பொம்பளைங்க விஷயத்துல என்னையா அப்படி ஒரு கொடூரமான குணம்? சில ஆம்பளைங்க இப்படி பிறவியிலேயே மிருகத்தனமாயிடுவாங்களா? அவங்களுக்கு பெண்களை நெருப்பால சுடணும், ரத்தம் வர்ற அளவுக்கு கீழே கொதறணும். அப்பத்தான் இவனுங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு நம்ம கோயம்புத்தூர் டாக்டர் சொன்னாரு. காசுக்கு உடம்பு விற்க வர்றவங்களே அவனுக்கு கிடைக்காத நிலைமை வந்ததுனாலதான் அவன் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணை நினைக்கும் போது எனக்கு தீருங்குதியா. அம்மா நீ ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணுமா இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு. ஊருக்குள்ள பெரிய மனுஷன், ஆனா உள்ளுக்குள்ள. அதனால எனக்கு நார்மலான அன்பிலேயோ பாசத்திலேயோ நம்பிக்கையே இல்லாம போயிருச்சு. கடவுளே, ஆயுசு பூராமா இப்படி அவஸ்தைப்படணும். சில ஆம்பளைங்க இப்படி பிறவியிலேயே மிருகத்தனமாயிடுவாங்களா? அவங்களுக்கு பெண்களை நெருப்பால சுடணும், ரத்தம் வர்ற அளவுக்கு கீழே கொதறணும். அப்பத்தான் இவனுங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு கோயம்புத்தூர் டாக்டர் சொன்னாரு. அப்பா மாட்டிக்கிட்டேன்ப்பா. அந்த பொண்ணு அலர்ந்த சத்தம் கேட்கல. அவையா அந்த பொண்ணு என்ன பாடுபடும். அதுக்கு நாம என்னடி செய்ய முடியும்? யோ யோ உனக்கும் உன் முதலாளி குணம் தொத்திக்க. Yeah.
விஸ்வம் ஹியர். மாப்பிளையா? ரகுராம் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. சக்தி தான் சதா உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கும் அவன் நினப்பு தான் மாப்பிள. பிறந்ததுல இருந்து அவளை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லையா. அவ வீட்டை விட்டு போனதும் ஏதோ என் நெஞ்ச விட்டே போயிட்ட மாதிரி. ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணு உங்களை அனுசரிச்சு போறாளா? அதை ஏன் கேக்குறீங்க? இப்ப இந்த பங்களாவுக்கு மகாராணி அவதான். அப்படியா? அவ நில்லுன்னா நிக்கிறேன், உட்காருனா உட்கார்றேன். மருமகன் பொண்ணுக்கு பயப்படுறாங்கிறது பெத்தவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் தெரியுமா? சரி, சக்தி எங்க? பக்கத்துல இருக்கா? கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இதோ. சிங்காரம், அம்மா, உங்க அப்பா கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. அப்பா அப்பா கிட்ட இருந்தா? ஹலோ அப்பா. சக்தி, என்னம்மா மாப்பிளைய படாத பாடுபடுத்தி வைக்கிறியாமே? பாவம்மா, அனுசரிச்சு போய்க்கம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. வந்துப்பா வந்துப்பா. ஒன்னும் எனக்கு தெரியாதம்மா. ஆமா, என்னதான் நல்ல புருஷன் கிடைச்சாலும் அப்பாவை எப்படி அம்மா மறந்துடுறது? உங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டரோ போனோ எதுவுமே இல்லையம்மா. அப்பா, என்ன சித்திரவதை பண்ணி கொண்டுடுவார் போல இருக்குப்பா. அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தீங்கப்பா. எப்படியாவது வந்து கூட்டிட்டு போங்கப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணாலும் என் போன் எனக்கு துரோகம் பண்ணாதுமா. கட்டாக வேண்டிய நேரத்துல சக்தி போமா, அப்பா கிட்ட போமா. மரி மறி கொடுந்து என்னையா பகல்லையே குரல்ல டேஞ்சர் லைட் தெரியுது? மரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இந்த முடிக்காகத்தான். கொழுந்து கொஞ்சம் லூலுமா. கல்யாணமான மறுநாள் ராத்திரி என் கட்டில்ல படுத்துக்கிட்டு நீ என்ன சொன்ன? தள்ளிப்படு. அது முதல்ல. அதுக்கப்புறம் 10வது நிமிஷத்துல போடி கொஞ்சம் லூலுமா. ஏற்கனவே நல்ல குளிரு. இல்ல நீ வேற. சீக்கிரம் பூ வையா. கொண்டு மறுக்குழந்து வேண்டாம்னு சொன்னேன், கேளுமா. அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னம்மா? சத்தியமா? பேருதான் சக்தி, ஆனா அவர் செய்யற கொடுமைகளை தாங்கிக்கிற சக்தி ஒரு தோழி கூட எனக்கு இல்ல. எங்க அப்பாவுக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்கேன். எப்படியாச்சும் இது போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எனக்கு விடுதலை கிடைச்சிடும். வந்துமா, முதலாளி வேலைக்காரங்க குழந்தைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எங்க குழந்தைங்களை எல்லாம் அவர் கட்டின ஸ்கூல் ஹாஸ்டல்ல அடைச்சு வச்சிருக்காரு. அவர் சம்பந்தமா நாங்க மூச்சு விட்டாலும் போதும்
எங்க குழந்தைங்க உயிருக்கே ஆபத்துமா. குழந்தை? ஆமாமா. அந்த ஆளு மூளைக்கு 1000 வழி தெரியும். அவரை மீறி நீங்க யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல? சரி, உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே இந்த சித்திரவதை. நில்லுமா, லெட்டர் கொடுமா. நீ நிம்மதியா இருமா. அப்புறம் என்ன முரளி? அப்புறம் என்ன, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பாலா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா முரளி. காலேஜ் லைஃப்ல ஜாலியா சுத்திட்டு இருந்த மாதிரி இன்னும் இருக்கியா? அதை விட்டு தள்ளு, விஷயத்துக்கு வா. ஏதோ எஸ்டேட் விஷயமா கேஸ் ஒண்ணு இருக்கு, அர்ஜென்டா பட்டு ட்ரங்க் கால் பண்ணியே, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல முரளி, நம்ம அருணோட எஸ்டேட்ல லேபர் ப்ராப்ளம். அவ்வளவுதானே, நீ பச்சை குரஸ் கொடு, கேஸ் நான் டீல் பண்ணிக்கிறேன். என்ன சாப்பிடுற? விஸ்கியா பிராண்டியா? நோ. ஏன்டா சாப்பிடுறது இல்லையா? ரெண்டையும் தனித்தனியா சாப்பிடுறது இல்ல, கலந்துதான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். இப்பதான்டா நீ அந்த பழைய முரளி. டேய், விசுவும் கூட உங்க ஊர் மாப்பிள்ள தான்டா. அப்படியா? ஆமா, லாயர் ரகுராமனோட பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். யூ மீன் சக்தி? உங்களுக்கு அவளை தெரியுமா? என்ன விரட்டி அடிச்சுட்டு தான் சக்தி உங்க சம்சாரம் ஆயிருக்காங்க. அவங்கள மறக்க முடியுமா? என்ன சொல்றீங்க மிஸ்டர் முரளி? மிஸ்டர் ரகுராம் கிட்ட எப்படியாவது ஜூனியரா சேரணும்னு ஆரம்ப காலத்துல நான் உங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் உங்க மிஸ்ஸஸ் தான் வாட்ச்மேன் விட்டு என்ன விரட்டி அடிப்பாங்க. நான் அதை சொன்னேன். ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். டேய், அதுக்குள்ள என்ன அவசரம்? அடடா, கல்யாணம் பண்ணாலும் பண்ணா பொண்டாட்டி காரட்லயே விழுந்து கிடக்குறான்டா. எஸ், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். எனக்கு கிடைச்ச சம்சாரம் மாதிரி உங்களுக்கு கிடைச்சான்னா நீங்க வீட்டை விட்டே வெளியே வர மாட்டீங்கடா. என்ன சொல்றீங்க மிஸ்டர் முரளி? கரெக்ட் மிஸ்டர் விஸ்வம், உண்மையிலேயே நீங்க அதிர்ஷ்டசாலி. மிஸ்டர் முரளி, நீங்க அருணோட வேலையை முடிச்சிட்டு என் வீட்டுக்கு வரணும். ஒரு சின்ன பார்ட்டி அவசியம் வரணும். ஓகே ஓகே ஓகேடா முரளி, அப்ப நீ குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு, மார்னிங் மீட் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ளீஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன் சக்தி. அப்போ வரணுமே. எப்பப்பா நீங்க வர போறீங்க? எப்பவுமே உனக்கு அப்பா ஞாபகம் தானா சக்தி? உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு லெட்டர் போட்டியாமா? அன்னைக்குதான் போன்ல அப்பா கூட அவ்வளவு நேரம் பேசுனேன், அதுக்குள்ள லெட்டர் வேறையா? ஏமா உனக்கு உதவி செஞ்ச வேலைக்காரிய நான் போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்தேன். லெட்டரை போட்ட லெட்டர் நம்ம முதலாளி கூட உனக்கு தெரியாது? பொட்டு வச்சு பூ வச்சு புன்னகை செஞ்ச, இப்போ மொட்டை போட்டு மூளையில உட்கார்ந்து இருக்க. வைக்கோழ்ந்து இங்க வாயே. நானும் வாயா. லூலுங்க டாபா அனி பிள்ளை பிள்ளைச்சு. அம்மா அம்மா, உங்க ஊர்க்காரங்க யாரோ வந்திருக்காங்க. எங்க ஊர்க்காரங்களா? ஆமா, உள்ள அனுப்பட்டுமா? அனுப்பு. தெய்வமே, வேண்டியவங்க யாராவது வந்திருக்கணுமே. அப்பாக்கு எப்படியாச்சும் நிலைமையை சொல்லி அனுப்பணுமே. நீயா மனசார எனக்கு துரோகம் பண்ண அயோக்கிய நீ? உங்ககிட்டயா என் புருஷன் எனக்கு செய்யற சித்திரவதைகளை சொல்லி நான் இங்கேருந்து தப்பிக்கணும்? மாட்டேன்.
அதை விட எனக்கு வேற அவமானமே கிடையாது. குட் ஈவினிங். வாங்க. விஸ்வாங்க மேடம். எஸ்டேட்டுக்கு போனவரை இன்னும் வரல. ராஸ்கல், பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சக்தி, என்ன ஞாபகம் இருக்கா? நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவங்கள அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? சக்தி, இன்னும் நீ என்ன எங்க வந்தீங்க? உன் வீட்டுக்காரர் விருந்துக்கு வர சொன்னார். ஆனா நான் பார்க்க வந்தது உன்னதான். நீங்க ஏமாத்திட்டு இருக்கிற பெண்கள் லிஸ்ட்ல இன்னுமா நான் இருக்கேன்? பிளீஸ், உன்னை புதுசா எதையும் நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. நான் இப்போ பேரொருத்தரோட மனைவி. என் வீட்டுக்காரர் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. வேற யார கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் கிடைச்சிருக்க முடியாத சந்தோஷம். நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, அதுவே போதும் சக்தி எனக்கு. ஹலோ மிஸ்டர் முரளி. ஹலோ. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. சக்தி, ஏற்கனவே உங்களை விரட்டி அடிச்சவன். மாமா வாங்க, மாமா வாங்க. இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சப்பா உங்களுக்கு. சக்தி, அவரை தொந்தரவு பண்ணாதமா, பாவம். இப்பதான் சிவியர் ஹார்ட் அட்டாக்ல விழுந்து எழுந்திருச்சு வந்திருக்காரு. ஆமா சக்தி, நியாயப்படி மாமா கிட்ட நாம 2 பேரும் பேசவே கூடாது. 15 நாள் மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருக்காரு. ஆனா நமக்கு தகவல் சொல்லிவிடல. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளதான் சும்மா சொல்றாரு. அது என்ன மாமா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க? எந்த அதிர்ச்சியோ கவலையோ தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இல்ல? உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னீங்களே. டாக்டருங்க அப்படித்தான் மாப்பிள்ள, ஒண்ணும் இல்லாதெல்லாம் பெருசுபடுத்துவாங்க. நோ, நாங்க கவலைப்படக்கூடாதுன்னு நீங்க எப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சீங்களோ, அதே மாதிரி உங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா நாங்களும் எல்லாத்தையும் மூடி மறைக்க வேண்டியதுதான். சக்தி, அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கமா. இதோ வந்துடுறேன். அப்பா. சேச்சே, இதுக்கேமா அழற? ஐ அம் ஆல் ரைட் நவ். நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை உன்னை நல்லா வச்சிருக்காரா? எத்தனையோ பேரை வச்சிருந்தவரு ஏன் ஒருத்தையும் மட்டும் நல்லா வச்சிருக்க மாட்டாராப்பா? என்னம்மா சொல்ற நீ? அவர் எஸ்டேட்ல வேலை பாக்குற எவ்வளவோ பேரை நல்லா வச்சிருக்கிறவரு ஏன் ஒருத்தையும் மட்டும் நல்லா வச்சிருக்க மாட்டாரான்னு தான் சொல்றேன். நீ இப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சேன். பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுற விஷயத்துல உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம்ப்பா. அம்மா, அப்பா பெட்டியா குடு. என்னப்பா, உன் புது எஜமானி எப்படி இருக்காங்க? என்னப்பா? அது வந்துங்க, அவ்வளவுதாங்க. சக்தி, டைம் ஆயிடுச்சு. நீ வேணும்னா நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்குமா. மாமாவை நான் பாத்துக்கிறேன். சேச்சே, நீங்க என்ன மாப்பிள்ள அசடு மாதிரி பேசிக்கிட்டு? நீங்க 2 பேரும் போய் தூங்க போங்க. இல்லப்பா, நான் வேணா உங்க கூடவே எடுத்துக்கிறேன். எதுக்கு? இந்த கிழமை வேற இங்கதான் தெரியாம வந்து கழுத்தா இருக்கிறான்னு திட்டவா? போங்க, சின்ன ஜெருசுக காலாகாலத்துல போய் தூங்க. மாமா, குட் நைட். குட் நைட். சக்தி, குட் நைட்மா.
குட் நைட் பா. இப்படி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நானும் என் பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ள, என்னப்பா? யாரோ ஒரு பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முனகர சத்தம் கேட்டுச்சுல்ல? உங்க மகதானா என்னவோ? அப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்படி எனக்கு பொல்லாத கோவம் வரும். ஆமா சொல்லிட்டேன். சக்தியே சரணம். அப்பா, அந்த சத்தம் வேற ஒண்ணும் இல்லப்பா. எங்க வீட்டு வேலைக்காரிக்கு தீராத வயிற்று வலி. அவதான் இப்படி சமயத்துல அலறுவா. பாவம் அவ. அடப்பாவமே, அப்படியா சங்கதி? சரி சரி, நீங்க உள்ள போய் உங்க தண்டையை கண்டினியூ பண்ணிக்கங்க. கிக்கி காஃபி ப்ளீஸ். காஃபி. என்னப்பா அது? ராத்திரி கிராப்போட இருந்த, காலையில பார்த்தா முடிய காணும். வேண்டுதலைங்க. வேண்டுதலையா? ராத்திரியில எந்த சாமிக்கா வேண்டுதல? எங்க சாமிக்கு நேரங்காலமே கிடையாதுங்க. அதன்னைய நேரம் கெட்ட சாமி. என்னையா? நீ சரியில்லை, போ. ஹலோ மிஸ்டர் ராவ், ஹவ் ஆர் யூ? மாப்பிள்ளையோட எஸ்டேட் நிலவரம் எல்லாம் எப்படி? என்னது ரெண்டாவது முட்டை? அப்புறம் ஸ்டேட்ஸ்ல சம்பந்திகிட்ட இருந்து ஏதாவது தகவல் உண்டா? இது என்னது மூணாவது பொட்டை முட்டை? ஆமா, ராத்திரியில சத்தம் போடுறது இந்த வேலைக்காரம்மா தானா? என்னையா மேனேஜர் முட்டை? யோ, இது என்ன ஊட்டியா பழனியா? எதுக்கு அப்படி கூட்டமா போய் முட்டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க? வேண்டுதலைங்க. வேண்டுதலையா? அப்பா, அந்த சத்தம் வேற ஒண்ணும் இல்லப்பா. எங்க வீட்டு வேலைக்காரிக்கு தீராத வயிற்று வலி. அவதான் இப்படி சமயத்துல அலறுவா. நாமளே போய் அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட சாட மாடைய விஷயத்தை சொல்லிடலாமா? ஐயோ, அது ஆபத்துடி. சரி, நம்மள விடு. ஏயா அந்த பொண்ணு கூட தன்னுடைய அப்பா கிட்ட நிஜத்தை சொல்லல? உனக்கு விஷயம் தெரியாதா? சொல்லு. மேனேஜர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு மாரடைப்பான். தான் புருஷன் தன்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்த சொன்னா அவர் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இந்த பொண்ணு எல்லாத்தையும் மூடி மறைச்சுக்கிட்டு இருக்குதான். ஆண்டவன் இந்த சின்ன பொண்ணு சோதிக்கிறதுக்கும் ஒரு அளவு வேண்டாம்? மாமா எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? ஊருக்கு. சக்தி அவங்களும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவரும் இதே மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு, நாங்களும் இதே மாதிரி தாங்க நடுங்கிட்டு இருந்தேன். அதனால
எதுக்கு மாமா என்கிட்ட சொல்லாம சக்தியை கூட்டிட்டு வந்தீங்க? உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுக்காக. என்ன யாரும் தெரியாம வந்த விலைக்கு வாங்கிக்காதீங்க. அதே தான்டா நானும் உனக்கு சொல்றேன். யூ ஓட் ஸ்கவுண்டரல். இதெல்லாம் கோர்ட்ல போய் சொல்லுங்க. சக்தியை பார்க்காம கெட் அவுட் ஐ சே. நிஜமாவா சொல்றீங்க மிஸ்டர் விஸ்வம்? ஆமா முரளி, இவ்வளவு படபடப்பா முடிவெடுக்கிற பொண்ண நான் பார்த்ததே இல்லை. நடந்ததை பூரா சொல்லுங்க. என் வீட்டு வேலைக்காரி கேஷுவலா எனக்கு ஒரு நாள் சாப்பாடு பரிமாறினா, அத தப்பா எடுத்துக்கிட்டா சக்தி. மேல சொல்லுங்க. ரொம்ப சந்தேகம், முன்கோபம், பிடிவாதம், எல்லாத்துக்கும் மேல அவசரம். அவங்கள என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நான் வேலைக்காரிய கீப் பண்றேன்னு சொல்லிட்டா சார் திடீர்னு. அதனால அரைஞ்சிட்டேன். அதுவும் ஒரே ஒரு தடவை. சோ இனி உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி வந்துட்டா. அதுக்கு அவ அப்பாவும் ஆதரவா இருக்க. இப்போ உங்க முடிவு என்ன மிஸ்டர் விஸ்வம்? முரளி, என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சுட்டா நான் ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. என் பிரஸ்டேஜே இதுலதான் இருக்கு. ஆல் ரைட், உங்க பிரஸ்டீஜை நான் காப்பாத்துறேன். பட் நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன முரளி? கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டாளேன்னு ஆத்திரப்படாம சக்தியோட நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். ஷூர், ஐ லவ் ஹர் சோ மச். தென் ஐல் மீட் மிஸ்டர் ரகுராமன் இன் த கோர்ட். உனக்கு கல்யாணமாகி எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம். உன் புருஷனோட பேரு? மிஸ்டர் விஸ்வம். உன் கல்யாணம் காதல் கல்யாணமா இல்ல உங்க அப்பா பார்த்து செய்து வச்சதா? அப்பாவோட ஏற்பாடுதான். அப்பா சொன்னாரேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ இப்ப அப்பா சொன்னாருன்னு தான் விவாகரத்தும் கேக்குறியாம்மா? நோ, இது நானே சுயமா எடுத்த முடிவு. காரணம்? என் புருஷன் ஒரு சாடிஸ்ட். தினமும் என்ன சித்திரவதை பண்ணி துடிக்க வச்சு பாக்குறதுலதான் அவருக்கு சந்தோஷமே. யுவர் ஆனர், பெத்த அப்பா கிட்ட கூட சொல்லி அழ முடியாத அந்தரங்கமான சித்திரவதைகள். இதுக்கு மேல சக்தியை நான் விசாரிக்க விரும்பல. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூ கேன் ப்ரொசீட். உங்க பேரு? உங்க பேர் என்ன? கிருஷ்ணாராவ். நீங்க எத்தனை வருஷமா விஸ்வத்துக்கிட்ட வேலை பாக்குறீங்க? 3 வருஷமா. உங்க முதலாளி பெண்கள் விஷயத்துல எப்படி? அயோக்கிய. சக்தி அந்த வீட்டுல எப்படி இருந்தா? பரிதாபம். மத்த வேலைக்காரங்க ஏன் விஸ்வத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க குழந்தைங்க. குழந்தைங்க? ஹாஸ்டல்ல. எந்த ஹாஸ்டல்ல? முதலாளியோட ஸ்கூல் ஹாஸ்டல்ல. அந்த வேலைக்காரங்க விஸ்வத்தை பத்தி உண்மைகளை சொன்னா குழந்தைங்க க்ளோஸ். நீங்க சாட்சி சொல்ல காரணம்? நான் பிரம்மச்சாரி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் முரளி, நவ் யூ கேன் ப்ரொசீட். உங்க பேரு? விஸ்வம். உங்க மாமனார் மிஸ்டர் ரகுராமனுக்கும் உங்களுக்கும் சமீபத்தில் ஏதாவது தகராறு நடந்துச்சா? இல்ல சார். பின்ன இந்த விவாகரத்து கேஸுக்கு காரணம்? என் மனைவியோட மனோபாவம். எந்த கணவன் மனைவிக்குள்ளேயும் வர சாதாரண தகராறையே தாங்கிக்க முடியாத படபடப்பு. நீங்க ஒரு சாடிஸ்ட் உங்க வைஃப் சொல்றாங்களே. சிவ சிவ, ஊருக்கே தெரியும் நான் என் சம்சாரத்தை எப்படி பூ மாதிரி வச்சிருந்தேன்னு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஃபாதர், மிஸ்டர் விஸ்வத்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க ஊர்ல பல நல்ல காரியங்களுக்கு பணம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே நல்ல ஆத்மா மிஸ்டர் விஸ்வம் தான். விஸ்வம் பெண்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுற குரூரமான ஆளு சொல்றாங்களே, அத பத்தி? அப்படி சொல்றவங்களை கர்த்தர் தான் மன்னிக்கணும். தேங்க்யூ ஃபாதர். தட்ஸ் ஆல். மிஸ்டர் ராவ், இப்ப நீங்க மிஸ்டர் விஸ்வத் கிட்ட வேலை பார்க்கல இல்லையா? ஆமா. எங்க வேலை பார்க்கறீங்க? ஜான்சன் அண்ட் கோ. மிஸ்டர் விஸ்வத் கிட்ட வாங்குற சம்பளத்துக்கும் இப்ப வாங்குற சம்பளத்துக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்க மிஸ்டர் ராவ். இப்போ 500 ரூபாய் ஜாஸ்தி. இந்த வேலை உங்களுக்கு வாங்கி கொடுத்தது யார்? மிஸ்டர் ரகுராமன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் தன்னோட சாட்சிகளை எப்படி விலைக்கு வாங்கியிருக்காங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. நோ, ப்ளீஸ் சிட் டவுன் மிஸ்டர் ரகுராமன். உங்க பேரு? சக்தி. இல்ல, மிஸ்ஸஸ் சக்தி விஸ்வம் இல்லையா?
உங்க கணவரை மனசால விரும்பித்தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இது நான் விரும்பி பண்ணிட்ட கல்யாணம் இல்ல, அப்பா வார்த்தைக்கு சம்மதிச்சு பண்ணிட்ட கல்யாணம். அப்போ கல்யாணத்துக்கு முந்தி நீங்க யாரையாவது விரும்புறீங்களா? சொல்லுங்க மிஸ்டர் சக்தி விஸ்வம், கல்யாணத்துக்கு முந்தி உங்களுக்கு ஏதாவது காதல் அனுபவம் உண்டா? இல்ல, காதலிக்கிற அளவுக்கு எந்த யோக்கியமான ஆண்மகனையும் நான் சந்திக்கல. ஐ see. இப்போ நீங்க உங்க கணவர்கிட்ட விவாதத்தை கேட்கறதுக்கு காரணம்? அவர் ஒரு சாடிஸ்ட். சாடிஸ்ட்னா எனக்கு புரியல, விளக்கமா சொல்லுங்க. தினசரி என்ன சுட்டு துன்புறுத்தி ரசிக்கிறதுலதான் அவருக்கு ஆனந்தமே. எதை வச்சு சுட்டாரு? சிகரெட்டால. ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போது நான் கூட தச்சையில சிகரெட் சூடு வாங்கியிருக்கேன். அதுக்காக அவங்கள சாடிஸ்ட்னு சொல்ல முடியுமா? சிகரெட் நெருப்பு தெரியாம கூட பட்டுக்கலாம் இல்லையா? நோ மிஸ்டர் விஸ்வம், தெரிஞ்சேதான் இதை செஞ்சாரு. அதுக்கு சாட்சி இருக்கா? இல்ல, நாங்க தனியா இருக்கும் போதுதான் இந்த கொடுமையே. தனியானா எங்க இருந்தப்போ? பெட்ரூம்ல. ஓகே, அவரு எங்க சூடு போட்டாருன்னு சொல்ல முடியுமா? உடம்பு பூராவும் தான். எனக்கு தெரிஞ்சு உங்க முகத்திலயோ கையிலயோ ஒரு தடவை கூட காணுமே. சொல்லுங்க மேடம், எங்க அவர் சூடு போட்ட இடத்த கோர்ட்டு காட்டுங்க. Come on, do it, say. No. No. I object, Your Honor. எதிர் தரப்பு வக்கீல் ஒரு தமிழ் பெண்ணு கிட்ட கேட்க கூடாத கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். நோ மிஸ்டர் ரகுராமன், தமிழ் பெண்ணுன்னா பெட்ரூம் விஷயங்களை கோர்ட் வரை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எப்ப தாலி கிட்டனோட கட்டில விஷயங்களை காரணம் காட்டி கூண்டலிட்டாங்களோ அப்பவே தாம்பத்தியம்ங்கிற புனிதமான அந்தரங்கத்துக்கு அவங்க மதிப்பு தரலன்னு அர்த்தம். நான் சொல்றேன், ஊர்ல நல்ல பேரோடையும் கௌரவத்தோடையும் வாட மிஸ்டர் விஸ்வத்து மேல சாடிஸ்ட்ங்கிற அபாண்டமான சாட்சிகள் இல்லாத நிரூபிக்க முடியாத பழியை நீங்க சுமத்துறீங்கன்னு இதுக்கு முன்னால என்ன பதில் சொல்ல முடியும்? கடைசியா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான். மிஸ்டர் விஸ்வம், உங்க காதலை இல்லை, அவசரப்பட்டு உதறி எஞ்சிட்டு வர்றதுக்கு ஆயுசுக்கும் உங்க சுகலோகங்கள்ல பங்கெடுத்துக்கு போற கணவர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மிஸ்டர் ரகுராமன்? எஸ் யுவர் ஆனர். கம் ஆன், ப்ரொசீட். நான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியை விசாரிக்க போறேன். அது யாருன்னு நாளைக்கு சொல்றதுக்கு கோர்ட் அனுமதி கொடுக்கணும். எஸ், கிராண்டட். கேஸ் அட்ஜர்ன். அம்மா, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்பா. சக்தி, நீ பட்ட கஷ்டத்தை விடவாமா? என் புருஷன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுவீங்களப்பா? அதுக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன், கேப்பியாமா? என்னப்பா? முரளிய போய் பாக்குறியாமா? எதுக்குப்பா? உனக்கு நடந்த கொடுமைகளை நேர்ல போய் எடுத்து சொன்னா முரளி கண்டிப்பா நம்ம கேஸ்ல ஆஜராக மாட்டான். அவன் ஆஜராகலைனாலே நம்ம கேஸ் ஜெயிச்ச மாதிரி தான். அப்பா, கோர்ட்ல சிங்க மாதிரி இருக்கிற நீங்களப்பா ஒரு சின்ன வக்கீல பார்த்து பயப்படுறீங்க? விளிம்புல நின்னுகிட்டு இருக்கிறவன் ஒரு சின்ன பூச்சி கடிச்சா கூட விழுந்துருவேன். அதுதான்மா எனக்கு பயமா இருக்கு. சாரிப்பா, அந்த அயோக்கியம் கிட்ட போய் சரணடைறதுக்கு என் புருஷன்கிட்டயே போய் கொடுமைப்படலாம்ப்பா. சக்தி, முரளி அயோக்கியம் இல்லம்மா. அவன் அயோக்கியன்னு உன்னை நம்ப வச்சேன் பாரு. நான் தான்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா சக்தி, அந்த பூக்காரி கனகு கிட்ட ஆசை காட்டி உங்ககிட்ட முரளிய பத்தி பொய்ய சொல்ல சொன்னதே நான் ஆடின நாடகம்மா. முரளி இஸ் a gem.
எதுக்குப்பா இந்த நாடகம்? அந்தஸ்து வெறி. அவன் ஏழை, அனாதை, என் ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராதவங்கிற அகம்பாவத்துலதான் உங்க 2 பேரையும் பிரிச்சேன். அந்த பாவத்துக்கு தான் ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டான். முரளி, இப்ப கூட ஒன்னும் லேட் இல்லம்மா. நீ அவங்கிட்ட போய், ஏம்மா? முதல்ல அவர் அயோக்கியன்னு நினைச்சுக்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். இப்போ அவர் நல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன். அம்மாடி. அப்பா, உங்ககிட்ட அவரு என் கல்யாண கேஸ்ல தான் தோத்து போயிட்டாரு. என் விவாகரத்து கேஸ்லயாவது ஜெயிக்கட்டும்பா. மிஸ்டர் ரகுராமன். எஸ் டாக்டர். கல்யாணங்கிற பேர்ல உங்க பொண்ணு ரொம்ப நரக வேதனைப்பட்டிருக்கா. டாக்டர், என் பொண்ணோட தலைவிதியே நாளைக்கு நீங்க கோர்ட்ல சொல்ற சாட்சியத்துல தான் இருக்கு. யூ டோன்ட் வரி. இது உங்க பொண்ணுங்கிறதுக்காக மாத்திரமில்ல, நானும் ஒரு பொண்ணுங்கிறதுக்காக செய்ய வேண்டிய கடமை இது. பி ஷூர் அபவுட் மை ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ டாக்டர். ஏன் முரளி, நாளைக்கு யாரோ ஒரு முக்கியமான சாட்சியை விசாரிக்க போறேன்னு மாமா சொல்லியிருக்காரு. பாவம் மிஸ்டர் ரகுராமன். சாட்சி யாருன்னு தெரியாம நீங்க எப்படி தயாரா போக முடியும்? அத கூட கெஸ் பண்ண முடியலன்னா நான் ஒரு வக்கீலே இல்லை. அப்போ யாரது? வேற யாரு? சம் லேடி டாக்டர். மிஸ்ஸஸ் சக்தி விஸ்வத்தோட உடம்ப கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டேன். சக்தியோடைய உடம்புல சின்ன காயமோ தழும்போ எதுவுமே கிடையாது. She is perfectly all right. என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன பொண்ணான சக்தி தாம்பத்திய வாழ்க்கைக்கு பக்குவப்பட்டுட முடியும்னு நினைக்கிறேன். That's all. எல்லா வகையிலும் ஒரு பண்பட்ட மனிதர் மிஸ்டர் விஸ்வம் என்று சந்தேகமின்றி புலனாகிவிட்டது. எனவே அவருடன் சேர்ந்து வாழ்வதுதான் சக்திக்கு நன்மை தரும் என்று கோர்ட்டு தீர்ப்பளித்து விவாகரத்து மனுவை தள்ளுபடி செய்கிறது. ஹலோ முரளிகியா. அப்படியா? மிஸ்டர் முரளி, அந்த கொலைக்காரன் விஸ்வத்னால என் தொழிலுக்கே நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? கோர்ட்ல நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பொய். பொய்யா? ஆமா, கோர்ட்ல என்ன சாட்சியம் சொல்றதுக்கு முன்னால என்ன ஒரே இருட்டா இருக்கு. ஆயா, ஆயா. நாளைக்கு நீங்க யாருக்கு சாதகமா சாட்சி சொல்ல போறீங்களோ அந்த சக்தியோட புருஷன் தான் நான். இப்ப எதுக்காக என் குழந்தைய பிடிச்சு வச்சிருக்கேன்? கோர்ட்ல நீங்க பொய் சொல்ல வேண்டியிருக்கே, அதுக்காக. சக்தி உடம்புல ஒரு சின்ன காயமோ தழும்போ இல்லைன்னு நீங்க நாளைக்கு கோர்ட்ல சொல்லல, இந்த செல்ல குழந்தையோட உடம்புல அத்தனை காயங்கள் தழும்புகள் இருக்கும். ஆனா உயிர் மாத்திரம் இருக்காது. நான் வரேன். விட்டுட்டு போயிடு. முதல்ல நான் சொன்னதை நீ செய். ஓகே டாக்டர்,
விஸ்வம் சக்தி அணுவணுவா சித்திரவதை பண்ணானா சொல்றீங்க? அது மாத்திரம் இல்ல, இங்க வந்து சக்தியை கதற கதற எடுத்துட்டு போயிருக்கான். மிஸ்டர் ரகுராமன் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணம். அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அதுக்காக தான் போன் பண்ண. வாங்க. சார், முரளி வந்திருக்கேன். முரளி என்ன மன்னிச்சிருப்பா. அநியாயமா உன்னையும் சக்தியும் பிரிச்ச பாவத்தை செஞ்சுட்டேன். லாயர் அவங்கிட்ட தோத்துட்டேன். பட் ஃபாதர் அவங்கிட்ட ஒண்ணு கேட்கலாமாப்பா? என்ன சார்? என் பொண்ணை அனாதையா விட்டுட்டு போறேன்பா. அந்த கொலைகாரன்ட்ட இருந்து நீதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட 2வது கல்யாணம். எங்க முதல் கல்யாணத்தை வீட்டுல நிச்சயம் பண்ணாங்க. இந்த 2வது கல்யாணத்தை கோர்ட்ல நிச்சயம் பண்ணிருக்காங்க. எங்க முதல் கல்யாணத்துக்கும் நான் ஒரு பார்ட்டி கொடுத்தேன். அதான் இந்த 2வது கல்யாணத்துக்கும் நான் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணினேன். திஸ் இஸ் நாட் ஒன்லி a பார்ட்டி பட் a ஸ்பெஷாலிட்டி. என்னடா ஸ்பெஷாலிட்டி? என்னோட அழகான இந்த புது மனைவி தன் கையாலேயே உங்களுக்கு எல்லாம் ட்ரிங்க்ஸ் பரிமாற போறா. சக்தி, பிளீஸ். என்னங்க அழகான மனைவின்னு சொன்னனே, மறந்துட்டியா டார்லிங்? நீங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. உன் அழகு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியணும்னு சொல்றேன் சக்தி. அதுக்கு துணி இல்லாம ட்ரிங்க்ஸ் பரிமாறும். ஏண்டி, அப்பனோட தப்பிச்ச உடனே எனக்கு எதிராவா கேஸ் போட்டேன். ஏன் அந்தரங்கத்தை அம்பலப்படுத்தின, இப்போ உன் அந்தரங்கத்தை அம்பலப்படுத்தாம நான் விடவே மாட்டேன். Come on, Viswam. Come on. வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. ஒண்ணு நீ இன்னைக்கு நிர்வாணம், இல்ல நீ நிர்மூலம். என்ன நீங்க தனியா என்ன சித்திரவதை வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா என் மானத்தை மட்டும் நீங்களே வேலை பேசுறாதீங்க. தனியாதான் இருக்கும் சக்தி. Come on, Viswam. வீட்டு வேலைக்காரங்களை எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு புருஷன் சொல்றத கேளுமா? வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். Come on.
எங்களை கஷ்டப்படுத்தாங்க. ஹாய் முரளி. ஆத்திரப்படாத முரளி, அடுத்த ஷோ உனக்குத்தான். அங்கே நடி பார்வை. இதுக்கு மதிப்பு தராதவன் இருந்தா என்ன, செத்தா என்ன? சக்தி, உண்மையிலேயே நீ சக்திதான். என் மானத்தை காப்பாத்துச்சே உங்க அன்புதான் எனக்கு சக்தியே. இந்த வழக்கில் சக்தி தனது கணவர் விஸ்வத்தை கொலை செய்திருக்கிறார் என்பது தெளிவாக ஊர்ஜிதமாயிருக்கிறது. எனவே குற்றம் சாட்டப்பட்ட சக்தியின் வயது கருதியும் அவரால் நிரூபிக்கப்பட முடியாத சூழ்நிலைகளை கருதியும் அவருக்கு இந்த கொலை வழக்கில் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். சக்தி, எங்க போயிட்டு இருக்க முரளி? நீதான் அந்த முடிவெடுக்கணும் சக்தி. ஒரு தடவை முடிவெடுத்த உங்களை தவற நினைச்சு என் வாழ்க்கை திசை மாறி போச்சு. இப்ப முடிவெடுக்கிற உங்க அன்பை பெருசா நினைச்சு நீங்க தான் முடிவு சொல்லணும் முரளி.
For more updates, like, comment, subscribe to our channel.